Samsung எந்த ஒரு நாட்சும் பஞ்ச் ஹோலும் இல்லாமல் முதல் முறையாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. Samsung Galaxy A80. இந்த ஃபோனில் ஒரு ரொட்டேட்டிங் ஸ்லைடிங் கேமரா செட்டப் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க? Samsung Galaxy A80யோட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead. இந்த Samsung Galaxy A80ல பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இந்த ஃபோனை Samsung A90ங்கிற பேரில் தான் வெளியாகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் Samsung சில காரணங்களுக்காக A80னே இதை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட சைட் பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் லுக்கை தெளிவாக எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா Samsung Galaxy S10eல பஞ்ச் ஹோல் இல்லாமல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த Samsung A90 ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ இருக்குது. இந்த ஃபோனோட பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் கேமரா. இந்த ஃபோனில் ஒரு ரொட்டேட்டிங் ஸ்லைடிங் கேமரா செட்டப் இருக்குது. அதனால தான் இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இவங்களால் கொடுக்க முடிஞ்சுது. இந்த ஃபோனில் ரியர் சைடில் மட்டும்தான் கேமராஸ் இருக்குது. அதாவது பேக் கேமராஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த பேக் கேமராவை வச்சு தான் செல்ஃபியும் எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா ஆப்பில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவை ஸ்விட்ச் பண்ணுறப்போ உங்கள் பேக் கேமராவில் இருக்கிற அந்த பார்ட் மேலே ஸ்லைட் ஆகி பேக் கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகி ஃப்ரண்ட் கேமராவாக மாறுது. இந்த மாதிரி பேக் கேமராவே செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், பேக் கேமராஸ் செல்ஃபி கேமராஸை விட எப்போவுமே சுப்பீரியராக தான் இருக்கும். இன்னும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் கேமராவும் கடைசியாக நல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸுக்காக ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களால் போர்ட்ரேட் வீடியோவும் எடுக்க முடியும். சாம்சங் அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சாரை ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர். இந்த ஃபோனில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் தான். நம்ம Samsung Galaxy S10ல பார்த்த மாதிரிப்பட்ட அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கிடையாது. இது சாம்சங்கோட ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் ஆனதுனால இந்த மாதிரிப்பட்ட காம்ப்ரமைசஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆன் டிஸ்பிளே டெக்னாலஜி. இந்த ஃபோனில் கால்ஸ் பேசுகிறதுக்காக இவங்க இயர்பீஸ் ஸ்பீக்கர் எதுவும் கொடுக்கல. இந்த ஃபோனோட டிஸ்பிளேல மேல் பாகம் பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும். ஸோ இவங்க இந்த மாதிரி இயர்பீஸை ரிமூவ் பண்ணனால தான் இவங்களால டாப் பெசல்ஸை இவ்வளவு கம்மியாக கொடுக்க முடிஞ்சுது. இந்த டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாம்சங்கோட ஃபியூச்சரில் வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் இந்த மாதிரி சவுண்ட் ஆன் டிஸ்பிளே டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இந்த ஃபோனில் குவால்காமோட புதிய ஸ்னாப்டிராகன் 730G சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சாம்சங் 8 nm ஃபின்ஃபெட் டெக்னாலஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் எக்ஸினோஸ் சிப்செட்டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் சிப்செட்டை யூஸ் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப்செட்டால் கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ என்னதான் இந்த சிப்செட் ஸ்னாப்டிராகன் 855 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் இது ஒரு கேப்பபிளான பவர்ஃபுல் சிப்செட் தான். இன்னும் இந்த ஃபோனில் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது Samsung Galaxy S10ல இவங்க கொடுத்ததை விட அதிகம். அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை யூரோப்பில் 650 euros லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இந்தியன் மணியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 rupees வரும். ஸோ இந்தியாவில் அதோட கம்மியாக தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் வரப்போ ஒரு 40,000 to 45,000 வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல டீலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.